1723 ஆண்டு அக்டோபர் 17 அன்று இரவு சுமார் 16:48 மணியளவில் ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினம் மாவட்டம் ஒரு பழைய அபார்ட்மெண்ட் மாடியில் ஃப்ளாட் நம்பர் 3 உள்ள அரவிந்த் என்ற 32 வயது சாஃப்ட்வேர் என்ஜினியர் இறந்த நிலையில் கிடைத்தார். கதவு உள்ளிருந்து லாக் செய்யப்பட்டிருந்தது. ஜன்னல்கள் எல்லாம் மூடப்பட்டிருந்தது. அருகில் எந்த ஆயுதமும் இல்லை. ஆனால் அவரின் முகத்தில் பயத்தின் தடயம் தெளிவாக இருந்தது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொன்னது, மூச்சு திணறி மரணம், உடலில் எந்த காயமும் இல்லை. அப்போ கேள்வி, யார் அவனை மூச்சு திணற வைத்தது? கதவு உள்ளிருந்து லாக் ஆகி இருக்க யார் உள்ளே வந்தது? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பமானது. அரவிந்தின் போனை செக் பண்ணினார்கள். அதில் கடைசி கால் இரவு 11:30 அன்னோன் நம்பர். கால் டியூரேஷன் 9 செகண்ட்ஸ். கால் கட் ஆன பிறகு உடனே போன் ஸ்விட்ச்ட் ஆஃப். அந்த 9 வினாடிகள் என்ன பேசப்பட்டது? யார் அந்த அன்னோன் நம்பர்? அரவிந்தின் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணும்போது இன்னொரு ஷாக். டெஸ்க்டாப்ல ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகி இருந்தது. ஃபைல் நேம் இஃப் ஐ டை டுநைட். அதுக்குள்ள ஒரே ஒரு லைன் தான், நான் தப்பில்லை, ஆனா நான் உண்மை சொன்னா சில பேர் உயிரோடு இருக்க மாட்டாங்க. அவன் யாரை பற்றி சொல்றான்? எந்த உண்மை? நெய்பர் கிட்ட விசாரிச்ச போது ஃப்ளாட்டுக்கு அந்த இரவு ஒரு பெண் வந்ததுன்னு சொன்னாங்க. ஆனா சிசிடிவி ஃபுட்டேஜில் யாரும் உள்ள வரல, யாரும் வெளியே போகல. அப்போ அந்த பெண் யார்? அவள் உண்மையிலேயே வந்தாளா, இல்லை யாரோ கற்பனையா? மேலும் விசாரணையில் தெரிய வந்தது, அரவிந்த் கடந்த 3 மாசமா ஒரு ஓல்டு அன்சால்வ்டு மர்டர் கேஸை சீக்ரெட்லி இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த கேஸ்ல இறந்தவன் அரவிந்தின் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த மர்டருக்கும் இந்த மரணத்துக்கும் தொடர்பா? அரவிந்த் கண்டுபிடித்த உண்மை என்ன? அந்த உண்மை யாருக்கு ஆபத்து? அன்னோன் நம்பருக்கு பின்னால யாரு? இது சூசைடு இல்ல மர்டரா? அப்படி மர்டர்னா எப்படி லாக்ட் ரூம்ல நடந்தது? கேஸ் இன்னும் அன்சால்வ்டு. ஃபைல் இஃப் ஐ டை டுநைட் இன்னும் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். அன்னோன் நம்பர் இன்னும் ட்ரேஸ் ஆகல. உண்மையிலேயே அரவிந்த் தனியா இறந்தானா, இல்ல யாரோ நம்ம கண்களுக்கு தெரியாமலே இன்னும் அங்க இருக்காங்களா? என்ன நடந்ததுன்னு பார்ட் 2 பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.